இதுக்கா இவ்ளோ ஹைப் குடுத்தீங்கன்ற மாரி தாங்க இருந்துச்சு. கொஞ்ச நாளாவே என் ஃபீட்ல இந்த பக்கிள்லெஸ் பெல்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. நெறைய ரிவ்யூவர்ஸ் இது நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் பெல்ட்டே தேவையில்ல. நம்ம இதுவே யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாரிலாம் ரிவ்யூ குடுத்தாங்க. சரி வாங்கி தான் பாத்துருவோம்னு சொல்லி தான் வாங்குனேன். நார்மலாவே நம்ம ஃபேண்ட் லூஸா இருந்தா இந்த மாரி பக்கிள் வச்ச பெல்ட் தானே யூஸ் பண்ணுவோம். இந்த மாரி பெல்ட் நம்ம ஃபார்மல்ஸ் போடும்போது டக்கின் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா இந்த பெல்ட்ல என்ன பிரச்சனைனா நம்ம ஃபுல்லா வியர் பண்ண போறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும் இந்த மாரி சைடுல தொங்கிட்டே இருக்கும். அதுவே பயங்கர கடுப்பா இருக்கும். அப்புறம் இந்த பக்கிள் இருக்கிறதுனால கூட கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் வியர் பண்ண. சரி இதுக்கெல்லாம் சொல்யூஷனா இருக்கும் தான் இது வாங்குனேன். நீங்களே பாருங்க என்னோட இந்த ஃபேண்ட் எவ்வளவு லூஸா இருக்குன்னு சொல்லி. முன்னாடி லூஸா தான் இருக்கு, சைடுலயும் லூஸா தான் இருக்கு. நான் இப்ப பக்கிள் வச்ச பெல்ட் போட்டு காட்டுறேன். பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு. இப்போ முன்னாடியும் கரெக்ட்டா தான் இருக்கு, சைடுலயும் கரெக்ட்டா தான் இருக்கு. பெர்ஃபெக்ட்டான ஃபிட்ல இருக்கு. இப்போ நான் பக்கிள்லெஸ் பெல்ட் ட்ரை பண்ணி காட்டுறேன். அத பாருங்க. இதுல ரைட் சைடுல ஒரு பெல்ட், லெஃப்ட் சைடுல ஒரு பெல்ட்னு கொடுத்திருப்பாங்க. ரெண்டு சைடுமே மாட்ற மாதிரி. நான் ரெண்டு சைடுமே மாட்டி பார்த்தேன். எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லங்க. ஃபேண்ட் எப்படி லூஸா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. முன்னாடியும் லூஸா தான் இருக்கு, சைடுலயுமே லூஸா தான் இருக்கு. சரி நாம தான் கொஞ்சம் லூஸான ஃபேண்டா போட்டோமோன்னு சொல்லி கொஞ்சம் டைட்டான ஃபேண்ட்ல போட்டு பார்க்கலாம்னு சொல்லி போட்டு பார்த்தேன். அப்பயுமே அந்த ஃபேண்ட் அப்படியே தாங்க இருக்கு. எந்த வித்தியாசமும் தெரியல. இந்த பெல்ட்டை நல்லா இழுத்து ஓட்டினா தான் ஃபேண்ட் டைட்டே ஆகுது. ஆனா அப்படி ஓட்டினா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கலாம் வெளியே இந்த மாதிரி தொங்கிட்டே இருக்கு. இதுக்கு எதுக்கு நான் இந்த பெல்ட் வாங்கணும்? நார்மல் பெல்ட்டே போட்டு போயிருவேன். ரெஃபரன்ஸ்க்கு வேணா இதோட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஜென்யூனான ரிவ்யூ பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.